ஓகே, இதை பார்க்கும் போதே தெரியுது இது இப்படி ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஆர்கானிக் கான்டென்ட்டும் பெய்ட் ஆட்ஸும் ஒரே பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணாது. அப்போ அது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுன்றதா சிம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷனான வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் கான்டென்ட் ஸ்லோவா தான் பில்ட் ஆகும், அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஆனா ஒன்ஸ் உங்க ஆடியன்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிருச்சுன்னா அது காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க மேக் பண்ற கான்டென்ட் இன்னைக்கு மட்டும் இல்லாம 6 மந்த் கழிச்சு கூட உங்க பிசினஸ்க்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா பெய்ட் ஆட்ஸ்ல உங்களால ஃபாஸ்டா கம்ஃபர்டபிளா க்ரோ ஆக முடியும். உங்க டார்கெட் ஆடியன்ஸை கால் அவுட் பண்றது மூலமாவே ஈஸியா அவங்க கிட்ட ரீச் ஆக முடியும். ஆனா நீங்க பெய்ட் ஆட்ஸ்ல மட்டும் டிபெண்ட் ஆயிருந்தீங்கன்னா காம்படிஷன், ஆட் காஸ்ட், கிரியேட்டிவ் ஃபெட்டிக் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஸ்கேல் பண்ற மாதிரி இருக்கும். சோ நான் இங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஆர்கானிக் கான்டென்ட்ல உங்களால ஈஸியா ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும். பெய்ட் ஆட்ஸ்ல உங்களால ஸ்பீடா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆக முடியும். சோ இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் கான்டென்ட் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிருக்கிறதால திடீர்னு உங்க ஆட பார்த்தாலும் கம்ப்ளீட்டா நியூ பிராண்டா ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா ஆர்கானிக் கான்டென்ட்காக பெய்ட் கான்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க, பெய்ட் கான்டென்ட்காக ஆர்கானிக் கான்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டும் சேர்ந்தா தான் உங்களோட மார்க்கெட்டிங் சிஸ்டம் காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும் அண்ட் உங்களாலையும் ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியும். அண்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.